இந்த பிரம்மாண்டமான உலகம் பல கண்டங்களையும் பல நாடுகளையும் உள்ளடக்கியது. இதில் மொத்த மக்கள் தொகை சுமார் 850 கோடி. இதில் நாமும் ஒருவர். இவர்களின் வாழ்க்கையையும் வாழ்க்கை முறையையும் சற்று ஆராய்ந்து பார்த்தால் இவர்களில் பலர் பெரும் முதலாளிகளாகவும் பலர் நடுத்தர வர்க்கத்தினராகவும் இன்னும் சிலர் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களாகவும் உள்ளனர். இத்தனை பெரிய மக்கள் தொகையில் 100 பங்கு மக்கள்தான் முதலாளிகளாகவும் உற்பத்தியாளர்களாகவும் இருக்கின்றனர். மீதம் 99% பேர் நுகர்வோர்கள்தான். ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கு வகிப்பது உற்பத்தி. உற்பத்தி என்று சொன்னால் விவசாய பொருட்கள் மட்டுமல்ல, நாம் அன்றாடம் உபயோகிக்கும் பொருட்கள் அத்தனையும் அடங்கும். இவ்வாறு பொருட்களை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்யும்போதுதான் தனிமனித வருமானம் பெருகும். உற்பத்தி செய்யும் பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும்போது அந்நிய செலவாணி மூலம் நாட்டிற்கும் வருமானம் அதிகரிக்கும். இதனால் நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டு அந்த நாட்டின் உட்கட்டமைப்பு, பாதுகாப்பு போன்ற பல துறைகளில் அந்த நாடு முன்னேற உதவுவது உற்பத்திதான். ஒரு நாடு பொருளாதார ரீதியாக வல்லரசாக மக்கள் சக்தியும், அதாவது மக்கள் தொகையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு நாட்டின் உற்பத்தி அந்த நாட்டின் மக்கள் தொகையை சார்ந்துதான் இருக்கிறது. மக்கள் தொகை குறைவாக இருக்கும் நாடுகளில் உற்பத்தியும் உற்பத்தி செய்யும் பொருட்களை நுகர்வோரின் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும். இதனால் அந்த நாட்டின் உற்பத்தியாளர்கள் தனது பொருட்களை மற்ற நாடுகளில் விற்க வேண்டியது இருக்கும். அப்படி பார்க்கும்போது மக்கள் சக்தியில் நம் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. நம் நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களில் பெரும் சதவிகிதம் நம் நாட்டிலேயே வாங்கப்படுகிறது. நம் நாட்டின் மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதேபோல் மக்களின் தேவைகளும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதனால்தான் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்கள் நாட்டில் உற்பத்தி செய்யும் பொருட்களை நம் நாட்டில் விற்பனை செய்கின்றன. மேலும் பல நிறுவனங்கள் நம் நாட்டிலேயே தனது கிளையை துவங்கி விற்பனையில் ஈடுபட்டுள்ளது. இது நம் நாட்டிற்கு பல வகைகளிலும் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவுகிறது. எவ்வளவு உள்நாட்டு வெளிநாட்டு பொருட்கள் இருந்தாலும் நம் நாட்டு மக்களின் தேவை பூர்த்தியானதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட அற்புதமான பிரம்மாண்டமான மக்கள் சக்தி உள்ள நம் நாட்டில் ஒரு பொருளை உற்பத்தி செய்தால் போதும், அதை விற்பனை செய்வது மிக மிக சுலபம். நம் மனித குலம் வாழ்வியல் ரீதியாக பல பரிமாணங்களை கடந்துதான் இப்பொழுது நாம் இந்த 20ஆம் நூற்றாண்டில் கணினி பரிமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கணினி மயமான உலகு நமக்கு பல விஷயங்களை சுலபமாக்கியுள்ளது. வர்த்தகத்தின் இன்றைய பரிமாணம் மிக சுலபமானது. அதன் ஆரம்ப நிலையை ஆராய்ந்து பார்த்தால் நம் முன்னோர்கள் கண்மூடித்தனமாகத்தான் வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டு இருந்தனர். அதாவது தனது தேவைக்கு அதிகமான ஒரு பொருளை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு தனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி வருவார்கள். இது பண்டமாற்று முறை என்று வரலாற்றில் கூறப்பட்டது. இது பொருட்களின் மதிப்பு வரையறுக்கப்படாத காலம். பின்பு மன்னராட்சி காலத்தில்தான் வர்த்தகம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. காரணம் நாணயம். நாணயம்தான் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தியது. ஒரு பொருளின் மதிப்பு நாணயத்தை வைத்து மதிப்பீடு செய்யப்பட்டது. அதன் பிறகுதான் பொருட்களுக்கு பதிலாக நாணயம் கொடுக்கும் முறை நடைமுறைக்கு வந்தது. மன்னர் ஆட்சி காலம்தான் வர்த்தகத்தின் அஸ்திவாரம் என்றும் சொல்லலாம். இக்காலகட்டத்தில்தான் ஒரு பொருளின் உற்பத்தி மற்றும் அதன் தேவையை வைத்து அந்த பொருளின் விலையை நிர்ணயம் செய்யும் முறை அறிமுகம் ஆனது. இயற்கையால் மட்டும் தரக்கூடிய பொருட்களுக்கு மதிப்பு அதிகமாகவும் மனிதனால் உருவாக்கப்படும் பொருட்களுக்கு மதிப்பு குறைவாகவும் விலை நிர்ணயம் செய்து வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தியதும் அக்காலகட்டத்தில்தான். இதன் அடிப்படையில்தான் தங்கம், வைரம், வெள்ளி போன்றவை விலை அதிகமாகவும் அன்றாட பயன்பாட்டிற்கான பொருட்கள் விலை குறைவாகவும் இன்றளவிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இன்று ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக போடப்படும் வரி, வர்த்தகத்தில் பின்பற்றப்படும் ஏற்றுமதி இறக்குமதி அத்தனையும் அன்றே நம் முன்னோர்கள் செய்து வழிகாட்டியதே ஆகும். இதனைக் கண்டுதான் சில நூற்றாண்டுகளுக்கு முன் வர்த்தகத்திற்காக வந்த ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமை செய்து ஆட்சி செய்தனர். முதலில் இறக்குமதி வர்த்தகத்தில் ஈடுபட்ட அவர்கள் நம் நாட்டில் உள்ள வளங்களையும் மக்கள் தொகையையும் கண்டு இங்கேயே குடியேறி
நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அடிமை செய்து நம்மை ஆளவும் செய்தனர். இவ்வாறு நம் நாட்டு வளங்கள் பல சுரண்டப்பட்டு அவர்கள் நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. சுமார் 150 ஆண்டுகள் அடிமை செய்த ஆங்கிலேயர்களால் சுரண்டப்பட்ட வளங்களின் மதிப்பு பல லட்சம் கோடிகளை தாண்டும். இதனை காலம் சென்று புரிந்து கொண்ட நம் முன்னோர்கள் ஆங்கிலேயர்களை கிபி 1947 ஆண்டு நம் நாட்டை விட்டு வெளியேற்றினர். இவ்வாறு நம் நாட்டில் நடைபெற்ற பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளுக்கு மறைமுக காரணமாக இருந்தது நம் நாட்டின் பிரம்மாண்டமான மக்கள் தொகைதான். இன்று நம் நாட்டின் மக்கள் தொகை அன்றை விட பல மடங்கு அதிகரித்துள்ளது. பல லட்சம் பொருட்கள் நம் இந்திய மக்களால் மட்டும் அன்றாடம் வாங்கப்படுகிறது. அவற்றின் மதிப்பு பல லட்சம் கோடிகளை தாண்டும். இவற்றில் வெளிநாட்டு பொருட்களும் அடங்கும். நாள்தோறும் நம் நாட்டில் விற்பனையாகும் வெளிநாட்டு பொருட்களின் மதிப்பு மட்டும் சுமார் 7000 கோடி. தினம்தோறும் நம் நாட்டில் வெளிநாட்டு பொருட்கள் மட்டும் 7000 கோடிக்கு வாங்கப்படுகிறது என்றால் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்கள் எத்தனை? அது இந்தியா முழுவதும் நாள் ஒன்றுக்கு எத்தனை கோடிகளுக்கு விற்பனையாகிறது என்பதை நினைத்து பார்த்தாலே நம் தலை சுற்றி மயக்கமே வந்துவிடும் என்பதுதான் உண்மை. இப்படி தினம்தோறும் பல லட்சம் கோடிகள் வர்த்தகமாகும் நம் நாட்டில் உற்பத்தியாளர்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய பல வழிகளை கடைபிடிக்கின்றனர். தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை பிரம்மாண்டமாக விளம்பரப்படுத்தி மக்களை கவர்ந்து பொருட்களை விற்கும் ராஜதந்திரத்தில் பல உலகமயமாக்கப்பட்ட நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளது. இது ஒரு முறை. விற்பனை மையங்களில் காட்சிப்படுத்தி விற்பனை செய்வது மற்றொரு முறை. இது மட்டுமல்லாமல் இந்த கணினி மயமான உலகில் பொருட்களை விற்பனை செய்ய பல வழிகள் பயன்பாட்டில் உள்ளது. அதில் MLM மற்றும் ஆன்லைன் மார்க்கெட்டிங் என பல முறைகள் பயன்பாட்டில் இருந்தாலும் விற்பனை முறையின் சூத்திரம் என்று சொன்னால் அது ஸ்ட்ரெயிட் மார்க்கெட்டிங் தான். ஆம், இன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கும் டோர் டு டோர் முறைதான் ஸ்ட்ரெயிட் மார்க்கெட்டிங் எனப்படுவது. இம்முறையில்தான் இடைத்தரகர்கள் யாரும் இல்லாமல் உற்பத்தியாளர்களே நேரடி விற்பனையில் ஈடுபடுவதால் உற்பத்தியாளர்களின் விலையில் பொருட்களை நுகர்வோருக்கு கிடைக்க செய்கிறது. இன்று நாம் சாதாரணமாக கடைகளில் வாங்கும் பொருட்களின் மதிப்பு அதன் MRP, அதாவது அதிகபட்ச விற்பனை விலையை காட்டிலும் 40% குறைவாகத்தான் இருக்கும். இப்படி நுகர்வோரிடமிருந்து அதிகமாக வாங்கப்படும் இந்த 40% தொகை இடைத்தரகர்கள், அதாவது மெயின் டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் கடைக்காரர்களின் லாபம் என பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இப்படித்தான் நாம் கடைகளில் வாங்கும் அனைத்து பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் டோர் டு டோர் விற்பனை முறையில் இந்த 40% பணம் நுகர்வோருக்கு லாபமாக்கப்படுகிறது. இப்படி மக்களுக்கு தரமான பொருட்கள் குறைந்த விலையில் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்படுவதுதான் டோர் டு டோர் மார்க்கெட்டிங். இம்முறையில் பொருட்களை விற்பனை செய்வது அவ்வளவு சுலபமல்ல. இதை எல்லோராலும் செய்ய முடியாது என்று நினைத்துத்தான் பெரும்பாலான நிறுவனங்கள் விநியோகஸ்தர்களை நாடுகின்றனர். ஆனால் இதைவிட மிக சுலபமான வேலை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், நாம் ஒரு பொருளை நுகர்வோரிடம் நேரடியாக சென்று விற்பனை செய்யும்போது அந்த பொருளின் தேவை மற்றும் அந்த பொருளின் தரம் இவற்றை பொறுத்துத்தான் இம்முறை சுலபமாகிறது. மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் பொருட்களை நேரடி விற்பனை செய்வது மிக மிக சுலபம். அப்படி பார்த்தால் மக்களுக்கு அன்றாடம் சலவைக்கு தேவைப்படும் டிடர்ஜென்ட் பவுடர் விற்பனையில் ஈடுபடும் உங்களுக்கு இந்த டோர் டு டோர் மார்க்கெட்டிங் எவ்வளவு சுலபம் என்பதை யோசித்து பாருங்கள். நமது லீசன் என்டர்பிரைசஸ் நிறுவனம் கடந்த 9 வருடங்களாக டிடர்ஜென்ட் பவுடர், டிடர்ஜென்ட் கேக், டிடர்ஜென்ட் லிக்விட் போன்ற சலவை சம்பந்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளது. ஒரு நிறுவனம் 9 வருடங்களாக தனது தயாரிப்புகளை தொடர்ந்து விற்பனை செய்கிறது என்றால் அப்பொருளின் தரம் மற்றும் வாடிக்கையாளர்களின் திருப்தி இதன் மூலம் நமக்கு நன்றாக தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட தரமான தயாரிப்புகளை மற்ற நிறுவனங்கள் போல் விநியோகஸ்தர்களிடம் விற்று லாபம் ஈட்டாமல் நமது நிறுவனம் உங்களைப் போல் பலருக்கு வேலைவாய்ப்பை வழங்கவும் உங்களுக்கு அதிக வருமானம் தந்து நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடுதான் இந்த டோர் டு டோர் மார்க்கெட்டிங் முறையை தேர்ந்தெடுத்து தனது லாபத்தில் பெரும் சதவிகிதத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறது. இப்படி நம் சந்தோஷத்தை பற்றி யோசிக்கும் ஒரு நிறுவனத்தின் வெற்றிக்கு நம் பங்களிப்பை எப்படி காண்பிக்க முடியும்? அதிகபட்ச விற்பனை மூலம்தான் வெளிப்படுத்த முடியும் அல்லவா?
முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. நாம் செய்யும் அதிக எண்ணிக்கையிலான விற்பனை என்பது நம் நிறுவனத்தின் வெற்றியை அதிகரிக்க மட்டுமல்ல, உங்களின் வருமானத்தையும் பல மடங்கு அதிகரிக்க செய்யும். ஆம், உங்களின் அதிகப்படியான வருமானம் உங்கள் கையில்தான் உள்ளது. மற்ற தொழில்களைப் போல் இந்த டோர் டு டோர் மார்க்கெட்டிங் முறையில் வருமானத்திற்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. நமது குறிக்கோள் அதிகப்படியான விற்பனை என்று ஆனபின் நம் எண்ணமும் பேச்சும்தான் அதை செயலாக்குகிறது. நம் எண்ணம் விற்பனை செய்யும் பொருளின் தரம் மற்றும் தனித்தன்மையை பற்றி நுகர்வோருக்கு தெளிவுபடுத்துவதிலும், நம் பேச்சு விற்பனை செய்யப்படும் இடம் மற்றும் நுகர்வோரின் சூழ்நிலையை பொறுத்து மாற்றி அமைத்துக் கொண்டால் நமது இலக்கை சுலபமாக எட்டிவிடலாம். நண்பர்களே, நாம் முன்பு பார்த்த மாதிரி நம் நாட்டில் உள்ள அனைவரும் நுகர்வோர்கள்தான். நாம் அவர்களை சரியாக கண்டுபிடித்து விற்பனையில் நம் இலக்கை எட்ட வேண்டும். வாருங்கள், சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்து பயன்பெறுவோம்.